அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் துன்மார்க்கர்களுடைய கொடிதான காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கும். அராஜகம், அட்டூழியம், அநியாயம், தேவனுக்கு பயப்படாத பலவிதமான கொடூரமான காரியங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டே இருக்கின்றது. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே அநியாயம், அட்டூழியம் நடைபெறுகிறதா? உங்களுடைய காரியங்களுக்கு மக்கள் செவிகூடாதபடிக்கு, அரசாங்கம் செவிகூடாதபடிக்கு அநியாயம் நடந்து கொண்டு இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதி செய்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவிலே உயர்ந்து உங்களுக்கு நீதி செய்வார் என்று தேவனுடைய வார்த்தை இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொண்டு வருவார். உங்களுடைய மனதிலே காணப்படுகிறதான வேதனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் உள்ளத்திலே காணப்படுகிறதான பலவிதமான கஷ்டங்களில் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தருவார். அதுதான் நீதியின் சூரியன் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது ஆரோக்கியம் உண்டாகும் என்று தேவன் சொல்லுகிறார்.